Hi friends, welcome to my channel SMS Art Studio. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்குற ப்ராடக்டோடைய நேம் பார்த்தீங்கன்னா டெக்னோ 2 360 டிகிரி செல்ஃபோன் ஹோல்டர் வித் அட்ஜஸ்டபிள் கிளாம்புங்க. இது வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் ஆன ப்ராடக்ட்டுங்க. வாங்க இப்போ அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே போகலாங்க. ஆக்சுவலாக அன்பாக்சிங் தி கவர்னு தான் நான் சொல்லணும். ஆக்சுவலாக அவங்க பாக்ஸில் அனுப்பலை, கவரில் தான் அனுப்பிச்சிருக்காங்க. இதுதான் அந்த கவரில் வந்து இருக்குங்க அந்த ப்ராடக்ட்டு. இப்போ இந்த கவர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட்டுங்க, மொபைல் ஹோல்டருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 599 போட்டிருக்காங்க. இது அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது 19 ஜூலையில் தான் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆனால் எனக்கு வந்து 21 ஜூலையிலே வந்துருச்சுங்க, ஒரு நாள்லேயே வந்துருச்சு. எனக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆயிடுச்சுங்க. 160 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேங்க. இதுதான் அந்த மொபைல் ஹோல்டருங்க. இந்த ப்ராடக்ட் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ப்ராடக்ட் நேம் வந்து டெக்னோ 2. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற வீடியோவில். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 days கொடுக்குறாங்க. நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி மாதிரி கொடுக்குறாங்க. ஏதோ ப்ராடக்ட்டில் ஏதோ டிஃபெக்டோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கான அமேசான் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5ங்க. அதில் வந்து 7808 வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அமேசான் சாய்ஸில் தான் வருதுங்க. இதை வந்து நல்ல குவாலிட்டி வைஸாக நல்லா இருக்குது, ரிவ்யூஸ் நல்லா இருக்குங்க. அதாவது 4.2 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்கில் வருதுங்க இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் இந்த கவர்லேருந்து எடுத்து இப்போ பார்க்கலாங்க இந்த குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது என்னதுங்க. இதுதான் அந்த ப்ராடக்ட்டுங்க. ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்ட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்க்ரூ நம்ம இங்கே டேர்ன் பண்ண உங்களுக்கு அந்த நம்ம மொபைல் ஃபிட் பண்ணுற ஹோல்டரோட இது வந்து உங்களுக்கு அப்படியே உங்கள் ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுங்க. இதுதான் உங்களுக்கு மொபைல் வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். இந்த 2 டைப் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க மொபைலை. இது வந்து ஹரிசாண்டல் பொசிஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதே பின்னாடி வந்து ஒரு நாப் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த நாப் லூஸ் பண்ணோம்னா இதை லைட்டாக இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா இதை அப்படியே டில்ட் பண்ணிக்கலாங்க. இது வந்து மொபைலை வந்து வர்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட்லேயோ இல்லை ஒரு ஸ்டாண்ட்லேயோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெட் இருக்கு பார்த்தீங்களா பின்னாடி, இந்த நெட்டு கழட்டினீங்கன்னா இந்த நெட்டை இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா இது தனி பார்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் இந்த ஸ்டாண்டு தனியாகவும் உங்களுக்கு வந்துடுங்க. நீங்கள் அது வந்து நீங்கள் செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போதைக்கு நான் ஒரு லைட் ஸ்டாண்டு தான் எடுத்திருக்குங்க, சின்ன மினி லைட் ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் இதை வச்சு இப்போ த்ரெட் பண்ணுறேங்க. இதில் ஒரு நெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை வச்சு இப்படி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்குங்க. இப்போ இப்படி வச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மொபைல் வந்து உங்களுக்கு இப்படி ஹரிசாண்டல் பொசிஷனில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். இதே வந்து நீங்கள் இந்த பின்னாடி இருக்கிற நாப் லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் பொசிஷனில் வந்து மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
அதே மாதிரி இந்த பார்ட் நெட்டு இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து 2 பார்ட்டாக வருங்க. ஆக்சுவலாக இது ஸ்டாண்டுங்க. இதுதான் ஆக்சுவலாக மொபைல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மொபைல் வந்து இதுதான் பிடிச்சிருக்குங்க. இந்த மொபைல் ஹோல்டரு வந்து நீங்கள் செப்பரேட்டாகவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவிலே காட்டுறேன் பாருங்கள். அதுலேயே ஒரு நெட் இருக்குது. அந்த நெட்டில் வச்சு நீங்கள் இப்படி டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஆனால் இது என்னென்னா உங்களுக்கு வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா கேமரா வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் போர்ஷனில் தான் வச்சு எடுக்க முடியுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் போர்ஷன் இப்படி தான் வச்சு எடுக்க முடியுங்க. வெர்டிக்கலெல்லாம் உங்களுக்கு டேர்ன் பண்ண முடியாது. இது வந்து ஃபிக்ஸடாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணால். இப்போ நான் ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இப்போ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனிவர்சல் காம்பபிலிட்டி. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்காங்க. அதை மவுண்ட் நான் அந்த த்ரெட் பண்ணி காட்டினேன் பார்த்தீங்களா, அதோட சைஸ் வந்து 1/4 இன்ச்சுங்க. இது வந்து ட்ரைபேட், மோனோபாட் அண்டு செல்ஃபி ஸ்டிக்லேயும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோன் மவுண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மவுண்ட் வந்து நான் ஸ்லிப் ரப்பர் பேடில் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த பேட் வந்து நல்லா கொஞ்சம் ஹெவி ரப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு எப்படின்னா ஒரு ஸ்டேபிளாக செக்யூர்டாக உங்கள் ஃபோன் வந்து நல்லா க்ரிப்பாக வந்து இந்த ஹோல்டரில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. அதே மாதிரி கேஸ் ஃப்ரெண்ட்லி டிசைன். அதாவது எப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும், ஐஃபோன், எந்த ஃபோன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது வந்து ஈஸி டு ஃபிட் ஆல் ஸ்மார்ட் ஃபோன்ஸுங்க. இதில் அதாவது இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், ஆப்பிள் ஃபோன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஐஃபோனு இதில் வந்து ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சாம்சங்லலாம் வருது சென்டிமீட்டர் 2.13 இன்ச்சுங்க. அப்புறம் 10.5 சென்டிமீட்டர் 4.2 இன்ச்சஸுங்க. அதே மாதிரி இது 360 டிகிரி அட்ஜஸ்டபிள் ரொட்டேட் யுவர் ஃபோன் டு எனி ஆங்கிள் ஃபார் பர்ஃபெக்ட் வியூ. அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வேல்யூ ஃபார் மணி 160 ருபீஸ்க்கு மோசம்னு சொல்ல முடியாதுங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. ஸ்டெடினஸ், நல்ல ஒரு மொபைல் வச்சிங்கன்னா நல்லா ஸ்டெடியாக உங்களுக்கு க்ரிப்பாக பிடிச்சிருக்குங்க. நம்ம பயப்பட வேண்டியதில்லை, மொபைல் ஃபோன் கீழே விழுந்துரும் அந்த ப்ராப்ளமெல்லாம் இதில் இருக்காதுங்க. நல்லா இருக்குது, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. அந்த பிளாஸ்டிக் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது, ஃபிட்டு நல்லா இருக்குங்க. மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும், அந்த பயமே வேண்டாம் உங்களுக்கு. நல்ல ப்ராடக்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது. ஈஸி ஃபார் ஒர்க்குங்க. அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸி. உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, எல்லாமே ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நெட்டு லூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த பொசிஷன் மாற்றிக்கலாம். மற்றபடி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகாதுங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி நல்லா இருக்குங்க. இதை யூஸ் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் SMS Art Studio. I will see you in the next video.